ஒரு பெரிய ஆசிரமத்தில் சிறிய பையன் இருந்தான். அவன் தினமும் விஷ்ணு பகவானை வணங்கி வந்தான். அவனுக்குள் ஒரு கேள்வி அவனை பைத்தியக்காரனாக பற்றியது. அது என்னவென்றால், அவர் உறங்கிக்கிட்டே இருக்கிறார், அப்போ அவர் எப்படி உலகத்தை காப்பாற்றுகிறார் என்ற கேள்விதான் அது. அவன் இதை பெரிய பண்டிதர்களிடம் கேட்டான். அவர்கள் சொல்ல முடியாமல் அமைதி காத்தனர். ஒரு நாள் அந்த பையன் விஷ்ணுவை நேரா கேட்டான். நீங்க உறங்குறீங்க, உலகத்தை யார் காப்பாத்துறது என கேட்டான். அப்போது அந்த விஷ்ணு சிலை ஒரு மெல்லிய சிரிப்போடு உயிர் பெற்றது போல தோன்றியது. அவன் மனதில் பதிலாக வந்த ஒளி, நான் உறங்குறது போல தோன்றலாம், ஆனா என் சிந்தனையில் இருக்கிற சத்தம்தான் இந்த உலகத்தை இயக்கிறது. உலகம் என் கனவல்ல, நான் கனவாக காண்பதுதான் உலகம். நீங்க வாழுகின்ற வீடுமாகும். அன்று முதல் அவன் மனதில் கேள்விகள் மறைந்து பக்தியை மட்டும் தொடர்ந்தான். இதன் ஆன்மீக அர்த்தம் என்ன? விஷ்ணு உறங்குவது இல்லை, அவர் நம்மை பற்றிய சிந்தனைகளில் தான் இருக்கிறார். நம்ம மனமும் நம்ம நம்பிக்கையும் தூய்மையா இருந்தா அவர் கண் திறக்கவே தேவையில்லை, அவர் நம்முள்ள இருக்கிறார். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு